நாமத்தினால் தேற்றிடுமே உள்ளங்களை. இயேசுவின் நாமத்தினால் ஆற்றிடுமே காயங்களை. அபிஷேக தைலத்தினால் ஆற்றிடுமே காயங்களை. அபிஷேக தைலத்தினால் இந்த இடமாசைய உலகம் நிரம்ப இறங்கி வாங்க ஆண்டவரே. இந்த இடமாசைய உலகம் நிரம்ப இறங்கி வாங்க ஆண்டவரே. துணை தீடுமே கண்ணீரெல்லாம் இருமையின் போக்கரத்தால். எத்தனையோ பேரின் கண்ணீர்களை தொடக்கிற தேவனாய் கர்த்தாவே, கண்ணீரெல்லாம் திருமையின் பொற்கரத்தால் ஆற்றிடுமே. ஓராந்திரோ காணியாந்திரோ அபிஷேக தைலத்தினால் ஆற்றிடுமே காயங்களை. அபிஷேக தைலத்தினால் நீர் எனக்கு பாராட்டின உங்க கிருபைகள் பெரிதே. நீர் எனக்கு பாராட்டின கிருபைகள் பெரிதே. மரணத்துக்கு ஆத்துமாவை தப்புவித்தி. மரணத்துக்கு ஆத்துமாவை தப்புவித்தி. கர்த்தரின் கிருபைகளை பாடுவேன். அவர் செய்த நன்மைகளுக்காய், அவர் செய்த நன்மைகளுக்காய் நன்றி செலுத்தியே. நன்றி செலுத்தியே போற்றிடுவேன். வசனம் எனக்கு என்றும் தீபமும் மகிழ்ச்சியுமே. உங்க வசனம் எனக்கு தீபமும் வெளிச்சம் தானே. ராஜா நான் உங்களை துதித்து பாடுவேன். நீர் எனக்கு செய்த நன்மைகளுக்காய் கர்த்தரின் கிருபைகளை பாடுவேன். அவர் செய்த நன்மைகளுக்காய், அவர் செய்த நன்மைகளுக்காய் நன்றி செலுத்தியே. நன்றி செலுத்தியே. நன்றி செலுத்தியே போற்றிடுவேன். Hallelujah. I greet you in the name of our Lord and Savior Jesus Christ. I greet you in the name of our Lord and Savior Jesus Christ. Not in my name, not in your name, not in any person's name, but only in the name of our Lord and Savior Jesus Christ. Jehovah Jireh, the Lord my provider. God my provider. God my provider. The Lord my provider. The Lord shall provide everything for us. This 2026 March, I come to this March.
2026 ஆண்டிலே மார்ச் மாதத்திலே நம்ம இருக்கிறோம். So what is going to happen in this March? மார்ச் மாதத்திலே என்ன நடக்க The people போகிறது? of God ஆண்டுடைய பிள்ளைகள் are going to march towards the victory. வெற்றியை நோக்கி மார்ச் பண்ணி போக You are போகிற going ஒரு to மாதமாக இருக்க march போகிறது. towards the victory the Lord has already planned for you. ஆண்டவராகிய தேவன் ஏற்கனவே உங்களுக்கு முன் குறித்த வெற்றியை நோக்கி நீங்கள் நடந்து செல்ல போகிற ஒரு You're not மாதமாக going to இருக்க walk, you're going to போகிறது. march. அது நடந்து செல்ல போகிறது இல்ல, மார்ச் பண்ணிட்டு போக Like போகிறோம். you're a military man, you're like a commander in the team of the Lord. ஒரு மிலிட்டரியில ஆண்டவருடைய மிலிட்டரியில ஒரு அவருடைய கூட்டத்திலே ஒரு அதிபதியாக நீங்க இருக்கிறதை போல. That's why the Lord has called you for his work. அதனால தான் ஆண்டவராகிய தேவன் அவருடைய வேலையை செய்யும்படி உங்களை அழைத்திருக்கிறார். Not for anything else. வேற ஒன்றுக்கும் அல்ல. You've been called to praise and honor the name of the Lord. நீங்கள் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீங்கன்னா அவருடைய நாமத்தை துதிப்பதற்கும் அவருடைய நாமத்தை உயர்த்துவதற்கும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கும். And to be a living testimony showing to others, proving the power of God which is going to work upon you and your family. அது மட்டும் இல்ல, மற்றவர்களுக்கும் நீங்க உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் ஆண்டவராகிய தேவன் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் என்பதை காண்பிக்கிற ஒரு ஜீவனுள்ள சாட்சியாக நீங்க இருக்க A போகிறீர்கள். living testimony. ஒரு ஜீவனுள்ள சாட்சியாக ஆண்டவர் The உங்களை வைக்க fire போகிறார். of the Lord is going to protect us and our family by a supernatural power. ஆண்டவராகிய தேவன் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையின் மூலமாக உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் பாதுகாக்க போகிறார். Your fingers shall see the power of the Lord working upon your finger. உங்களுடைய விரல்களிலே ஆண்டவருடைய வல்லமை கிரியை செய்கிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். You shall feel the vibration power of the Lord God Almighty and his power and the power of the Holy Spirit in your finger. பிதாவாகிய தேவனுடைய வல்லமையும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை உங்களுடைய விரல்களிலே நீங்கள் உணர Your போகிறீர்கள். feet shall walk in the way where there shall be deliverance in the places where it walks. உங்களுடைய பாதங்கள் நடக்கிற இடங்களிலே எல்லாமே விடுதலையாக போகிறது. Yes, there's going to be great ஒரு deliverance. பெரிய விடுதலை நடக்க When போகிறது. you keep your step forward, உங்களுடைய பாதங்களை நீங்கள் முன்னாடி வைக்கிற போது there shall be earthquakes. அங்கே நிலநடுக்கம் உண்டாகும். There shall be அங்கே earthquakes. நிலநடுக்கம் The earth உண்டாகும். shall shake. நிலம் பூமியானது And the நடுங்கும். vibration shall move around the earth. அதனுடைய உணர்ச்சியானது அதனுடைய உணர்வானது உலகம் முழுவதுமாக பூமி முழுவதுமாக அது அப்படியே படர்ந்து That's the போகும். power of the supernatural God. அதுதான் நம்மளுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனாகிய ஆண்டுடைய The வல்லமை. power of the supernatural God. நம்மளுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய வல்லமை அதுதான். Breaking every chains எல்லா சங்கிலிகளையும் முறிக்கிற வல்லமை. and opening all the knots. எல்லா கட்டுகளையும் பிரித்தெடுக்கிற வல்லமை. That is the power of the Holy Spirit. அதுதான் நம்மளுடைய பரிசுத்த You, O ஆவியானவருடைய Lord, வல்லமை. ஆண்டவராகிய தேவனே, You, O Lord, நீங்க ஆண்டவராகிய தேவனே you have done great, wonderful, miraculous in our life. எங்களுடைய வாழ்க்கையில இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை நீர் And we செய்திருக்கிறீர். proclaim the victory the Lord has given to us. ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த ஜெயத்தை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். And I shall say with my mouth, by the power of the Holy Spirit, that the Lord shall go before me and shall make every crooked way straight. என்னுடைய வாயினாலே ஆண்டவராகிய தேவன் எனக்கு கொடுத்த வல்லமையை வைத்து நான் சொல்ல போகிறது என்னவென்றால், ஆண்டவராகிய தேவன் எனக்கு முன்னாடி சென்று எல்லா கோணலான வழிகளையும் அவர் நேராக மாற்ற போகிறார். And he shall break every bond. எல்லா கட்டுகளையும் அவர் உடைக்க He shall போகிறார். break every bond. எல்லா கட்டுகளையும் அவர் shall முறியடிக்க break. போகிறார். அவர் He shall முறியடிப்பார். break by his power. அவருடைய வல்லமையினால் அவர் The உடைப்பார். anointing power of God அவருடைய அபிஷேகத்தின் shall வல்லமை break every evil power. எல்லா சாத்தானின் வல்லமைகளையும் முறியடிக்கும். And the fire of the Lord shall go before him. ஆண்டுடைய அக்கினி அவருக்கு முன்பதாக And சென்று he shall walk forward before me. அவர் எனக்கு முன்பதாக And I shall see the beauty of the Lord நான் and walk ஆண்டுடைய behind அழகை- him. நான் ஆண்டுடைய அழகை கண்டு கொண்டே அவருக்கு பின்பதாக I நான் just செல்லுவேன். have my eyes towards the face of the Lord. ஆண்டவராகிய தேவனுடைய முகத்துக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுத்து And I'll just பார்ப்பேன். be seeing his beauty. அவருடைய அழகை நான் அப்படியே And பார்த்து his கொண்டிருப்பேன். wonders. அவருடைய அதிசயத்தை நான் காண்பேன். The fraction of the second, ஒரு
He நொடி shall பொழுதிலே break every problems. எல்லா பிரச்சனைகளையும் அவர் முறியடிப்பார். ஒரே நொடியில, ஒரே நொடி, a fraction of a second, ஒரே நொடியில He shall break. அவர் உடைப்பார். It shall be broken. அது உடைக்கப்படும். You shall be delivered. நீங்கள் விடுதலையாக்கப்படுவீர்கள். Your family shall be delivered. குடும்பம் The விடுதலையாக்கப்படும். power and the authority the Lord has given to you shall work. ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு கொடுத்த வல்லமையும் அந்த வல்லமையில இருக்கிற அதிகாரமும் உங்களுக்குள்ளே கிரியை செய்யும். You are not an ordinary person. நீங்க You are சாதாரணமானவர்கள் not an அல்ல. ordinary நீங்க person. சாதாரணமான I am not an ஜனங்கள் ordinary அல்ல. person. நான் சாதாரணமானவன் அல்ல. We are supernatural. நாம் இயற்கைக்கு Because we have the அப்பாற்பட்டவர்கள். supernatural God inside us. ஏனென்றால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவன் நமக்குள்ள We have the இருக்கிறபடியாலே supernatural power of the Holy Spirit inside us. பரிசுத்த ஆவியானவருடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை நமக்குள்ள And it shall be working இருக்கிறபடியாலே inside us. அது நமக்குள்ளே கிரியை And செய்யும். we shall see the miracles the Lord is going to do and make us happy. Hallelujah. ஆண்டவராகிய தேவன் நமக்கு செய்ய போற அதிசயங்களை நாம் கண்டு நம்ம சந்தோஷமாக போகிறோம். And I shall say, நான் பொழுது சொல்லுவேன், through your blood, O Lord, உம்முடைய ரத்தத்தினால் ஆண்டவரே I've been delivered. நான் விடுதலையானே. Through your blood, O Lord, உம்முடைய ரத்தத்தினால I've been healed. நான் சுகமானேன். Through your blood, O Lord, உம்முடைய ரத்தத்தினாலே I'm completely healed. நான் முழுமையாக And சுகமானேன். no demonic power, எந்த ஒரு சாத்தானின் வல்லமையும் no demonic vibration எந்த ஒரு சாத்தானின் உணர்ச்சியும் shall be able to come inside me and touch me. எனக்குள்ளே வந்து என்னை தொட முடியாது. Because I am God's property. ஏனென்றால் நான் தேவனுடைய சொத்து. I am God's property. நான் ஆண்டவருடைய பிள்ளை. Whatever I have, என்கிட்ட இருக்கிறது என்னவாக it's God's இருந்தாலும் property. அது கர்த்தருடையது. He is the one அவரே who takes charge அவரே எல்லாவற்றையும் and looks ஆண்டவரே. after everything. அவரே எல்லாவற்றையும் பார்த்து Let everything which is against me be gone in the name of Jesus Christ of Nazareth. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எனக்கு விரோதமாக இருக்கிற எல்லா காரியங்களும் மறைந்து போவதாக. As you have said to Joshua your servant, உம்முடைய ஊழியக்காரனாக இருந்த யோசுவாவின் இடத்திலே நீங்க சொன்னது போல I shall be with you always, நான் உன்னுடனே எப்பொழுதும் இருப்பேன். and no one will be able to stand before you. உனக்கு முன்பதாக யாரும் நிற்க முடியாது. As I was with Moses, I நான் will be with மோசேயோடு you. இருந்தது போல உன்னுடனும் No இருப்பேன். one can stand before you. உனக்கு விரோதமாக யாரும் நிற்க முடியாது. Wherever you go, நீ எங்கே போனாலும் wherever you நீ go, எந்த இடத்துல there goes the போனாலும் power. அதுதான் ஆண்டவருடைய There goes the வல்லமை. anointing. அங்கே அபிஷேகம் There moves the இருக்கிறது. anointing. அங்கே அபிஷேகம் There moves the இருக்கிறது. power. அங்கே வல்லமை Hallelujah. Hallelujah. Not by power, not by might, பலத்தினாலும் அல்ல but பராக்கிரமத்தினாலும் through the அல்ல. power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே. And I call him Spirit of the living God. நான் அவரை ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவரே என்று கூப்பிடுகிறேன். This day, 8th March, I call to you. இன்று மார்ச் மாதம் உம்மை கூப்பிடுகிறேன். இந்த மார்ச் மாதத்திலே உம்மை கூப்பிடுகிறேன். Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரே, my compassionate God, இரக்கம் நிறைந்த தேவனே, the one who prays for me day and night. எனக்காக இரவும் பகலும் You're the one ஜெபம் செய்து who prays to கொண்டிருக்கிற the Father for ஆவியானவரே, me. எனக்காக இரவும் பகலும் பிதாவாகிய தேவனிடத்திலே விண்ணப்பம் செய்கிற என்னுடைய For my ஆண்டவரே, protection, என்னுடைய for பாதுகாப்பிற்காக, my healing, என்னுடைய சுகத்திற்காக, for my என்னுடைய peace, சமாதானத்திற்காக, for my blessings. என்னுடைய ஆசீர்வாதத்திற்காக. And you never let my feet be moved. என் கால்களை ஒருபோதும் இடறி விழாதபடிக்கு My foot shall not slip என்னுடைய கால்கள் இடறி விழாது. because of you, O Lord. உங்களால தான் ஆண்டவரே, Because of your angels, O Lord. உம்முடைய தேவ தூதர்களினால் ஆண்டவரே, O Lord, என் தேவனே, I found favor in thy sight. உம்முடைய கண்களிலே I எனக்கு found தயவு favor in that கிடைத்தது. sight. உம்முடைய கண்களிலே எனக்கு Because கிருபை of that கிடைத்தது. of thy favor, உம்முடைய கிருபையினாலே I will not slip. என்னுடைய கால்கள் இடறி I trust விழாது. in thee. நான் உங்களை நம்புறேன் I trust ஆண்டவரே, in thee. உம்மை நம்புகிறேன். I trust in thee, Lord. உம்மை நம்புகிறேன் I ஆண்டவரே. trust in thee, O Lord. உம்மை நம்புகிறேன் என் ஆண்டவராகிய தேவனே, O Lord, my God, என் ஆண்டவராகிய தேவனே, I trust in thee. உம்மை தான் நான் நம்புகிறேன். Those who trust in thee shall never, 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 never be ashamed. உம்மை நம்புகிற ஜனங்கள் ஒருபோதும் 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 வெட்கப்பட்டு Because போக they மாட்டார்கள். know that they have hope in you. ஏனென்றால் அவர்களுடைய நம்பிக்கை உங்க மேல My இருக்கிறபடியாலே. trust is in thee, O Lord. என் நம்பிக்கை உங்க மேல Not இருக்கிறது in men. ஆண்டவரே. மனுஷர்கள் மேல Not in இல்ல. kings. எந்த ராஜாக்கள் Not மேல in இல்ல. princes. எந்த
ராஜகுமாரர்கள் மேல இல்ல, but in you, O Lord. உங்க மேலதான் என் நம்பிக்கை இருக்கிறது I trust in ஆண்டவரே. thee. உங்களை தான் நான் நம்புறேன். I don't trust my horse. என்னுடைய குதிரைகள் மேல என் நம்பிக்கை இல்ல, I don't trust my chariot. என்னுடைய ரதங்கள் மேல என்னுடைய நம்பிக்கை I don't இல்ல, trust my horse. என்னுடைய குதிரைகளை நான் நம்பவில்லை, I don't trust my chariot. என்னுடைய ரதங்களை நான் நம்பவில்லை, I don't trust my house. என்னுடைய வீட்டை நான் நம்பல, I don't trust my property. என்னுடைய சொத்தை நான் நம்பல, I don't trust my education. என்னுடைய படிப்பை நான், என்னுடைய I கல்வியை don't நான் trust நம்பல, my work. என்னுடைய வேலையை நான் But நம்பல. I trust in thee. நான் உங்களை நம்புறேன் I ஆண்டவரே. trust in the work what you have given to me. நீர் எனக்கு கொடுத்த வேலையை நான் The நம்புகிறேன் most ஆண்டவரே. important work in all the world. இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா வேலைகளிலும் காட்டிலும் மிகவும் சிறந்த வேலை. I am working for the best company in the world. இந்த உலகத்திலே மிகவும் சிறந்த ஒரு கம்பெனிக்கு நான் வேலை The செய்கிறேன். kingdom of God. அது ஆண்டவருடைய ராஜ்யம். My proprietor, my managing director is my Lord and Savior Jesus Christ. என்னுடைய கம்பெனியோட பாஸ் என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. You know, I do not know what I'm going to do tomorrow. நாளைக்கு நான் என்ன பண்ண போகிறேன் என்று எனக்கு தெரியாது. I did not know what I wanted to do yesterday. நேத்து நான் என்ன பண்ண வேண்டும் என்று நினைச்சேன்னு எனக்கு தெரியாது. I did not know what I want to do in Friday. ஃப்ரைடே நான் என்ன, வெள்ளிக்கிழமையில நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. But the Lord made me do what He wanted me to do on the particular day, what He had prepared for me. ஆனா அன்றைய நாளிலே ஆண்டவராகிய தேவன் எனக்காக என்ன செய்ய வேண்டும் என்று குறித்து வைத்திருந்தார். If anyone asks, what is your plan? யாராச்சும் என்கிட்ட வந்து உங்களுடைய திட்டம் என்ன என்று What is கேட்டார். your plan? உங்களுடைய திட்டம் என்ன என்று கேட்டார். What are you going to do? நீங்க என்ன பண்ண போகிறீங்க என்று கேட்டாங்கன்னா I'll not be able to answer எனக்கு பதில் சொல்ல முடியாது. because I do not know what's my plan tomorrow. ஏன்னா எனக்கு உண்மையாகவே தெரியாது நாளைக்கு என்னுடைய திட்டம் என்ன. Tomorrow I do not know what's my plan. நாளைக்கு நான் என்ன பண்ண போறேன்னு My எனக்கு plan தெரியாது. is in the heart of the Lord. என்னுடைய திட்டங்கள் ஆண்டவருடைய இருதயத்திலே இருதயத்திலே இருக்கிறது. இருக்கிறது. My plans are in the heart of the Lord. என்னுடைய திட்டங்கள் அவருடைய இருதயத்திலே And இருக்கிறது. my heart cannot know the plans of the Lord. என்னுடைய இருதயம் ஆண்டவருடைய திட்டங்களை அறிய And முடியும். tomorrow the Lord shall make me do what I have to do, and that I will do according to His will. நாளைக்கான நாளிலே நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் குறித்து வைத்திருக்கிறாரோ அதை நான் செய்து முடிக்கும்படி ஆண்டவராகிய தேவன் எனக்கு உதவி செய்வார். The Bible says about the people of God. வேதத்திலே ஆண்டுடைய பிள்ளைகளை பற்றி The எழுதப்பட்டிருக்கிறது. Bible says about the apostles of the Lord. ஆண்டுடைய வேதத்திலே ஆண்டுடைய அப்போஸ்தலர்களை பற்றி எழுதி இருக்கிறது. They are like wind. அவர்கள் காற்றை போல The wind does இருக்கிறார்கள். not know in which direction it will go, அந்த காற்றானது எந்த திசையில வீசும் என்று அதற்கு தெரியாது. but it shall go according to what the Lord says. ஆண்டவர் எப்படி போக வேண்டும் என்று சொல்லுகிறாரோ அந்த திசையிலே And Lord Jesus Christ says, my servants are like wind. அப்படிப்பட்ட காற்றை போலதான் என்னுடைய ஊழியக்காரர்களும் இருக்கிறார்கள் என்று தேவன் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து சொல்லி இயேசு இருக்கிறார். கிறிஸ்து சொல்லி So இருக்கிறார். we are like wind. நாமும் காற்றை We போல do not know இருக்கிறோம். what we are going to do. நம்ம என்ன செய்ய போறோம் என்று நமக்கு தெரியாது. The plan shall not be given. It shall be given in the exact day what we are going to do. நமக்கு உண்டான காரியங்கள் அந்த நாளிலே நம்ம என்ன பண்ண வேண்டும் என்று ஆண்டவரால் நமக்கு தெரிய வைக்கப்படும். Hallelujah. ஹல்லேலூயா. The worldly people have plans. உலகத்துல இருக்கிற ஜனங்கள் நிறைய திட்டங்களை They'll have வைத்திருப்பாங்க. plans. அவங்க நிறைய காரியங்களை வைத்திருப்பாங்க. And they'll have bank balance. அவங்க பேங்க் பேலன்ஸ் வச்சிருப்பாங்க. They'll see the bank balance and everything. அவங்க பேங்க் பேலன்ஸ் எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு And எல்லா they'll do திட்டங்களையும் everything. செய்வார்கள். They'll do everything according to the bank balance and other things. அவங்க வைத்திருக்கிற பேங்க் பேலன்ஸ் கேற்றபடி அவங்க காரியங்களை செய்வார்கள். And the plans they will decide and do. எல்லா காரியங்களும் அவங்களே திட்டமிட்டு இதை செய்யணும் அதை செய்யணும் என்று யோசித்துப்பாங்க. But we are not like that. ஆனா நாங்க அப்படி அல்ல. We are not like that. நாங்க அப்படி கிடையாது. We do not know what we'll do tomorrow. நாளைக்கு நாங்க என்ன பண்ணுவோம்னு எங்களுக்கு We will தெரியாது. not have any bank balance. எங்களுக்கு பேங்க் பேலன்ஸ் இல்லாம இருக்கலாம். But the Lord shall give what we want on the particular day. ஆனா அந்த நாளுக்கு உண்டானதை ஆண்டவராகிய தேவன் எங்களுக்கு The கொடுப்பார். Lord shall give what we need on the particular day. அந்த குறிப்பிட்ட நாளிலே என்ன வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு So செய்வார். He saying to us, don't believe in your bank balance or anything. Believe in me. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க உங்களுக்கு இருக்கிற பேங்க் பேலன்ஸையோ வேற எந்த காரியத்தின் மேல உங்களுடைய நம்பிக்கை Believe in me. என் மேல் உங்களுடைய நம்பிக்கை Believe in வைங்க. me. என் மேல உங்களுடைய Trust நம்பிக்கை in வைங்க. me. உங்களுடைய நம்பிக்கை என் I மேல shall do இருப்பதாக. great things. அப்பொழுது நான் Because I am பெரிய Jehovah காரியங்களை Jireh. செய்வேன். ஏனென்றால் உங்களுடைய தேவை I am Jehovah Jireh. யெகோவா ஈரே நானே. I am the Lord
your supplier. உங்களுடைய தேவைகளை சந்திக்கிற தேவன் I am நான். the Lord. I'll supply you what you need at the correct time, whenever you need. உங்களுடைய தேவை எப்போ என்று நான் அறிந்து அந்த நாளிலே உங்களுக்கு ஏற்ற காரியங்களை உங்களுக்கு நான் செய்வேன். Don't worry about like the worldly man. உலகத்தின் ஜனங்களை பார்த்து அவங்க மாதிரி இருக்கணும் என்று நினைக்காதீங்க. They are different. அவங்க வித்தியாசமானவர்கள். They'll plan something. அவங்க சில காரியங்களை They'll do திட்டமிட்டிருக்கலாம். something. அவங்க சில காரியங்களை செய்யலாம். They will not know whether they'll be to enjoy it. அவர்கள் செய்கிறதை அவங்க இருந்து அதுல நல்ல சந்தோஷமா இருப்பாங்களான்னு கூட அவங்களுக்கு தெரியாது. But we know everything because He lives. ஆனா நம்ம எல்லாவற்றையும் தெரிந்திருக்கிறோம், ஏனென்றால் அவர் ஜீவனோட இருக்கிறபடியினாலே. Because He lives, we can face tomorrow. அவர் ஜீவனோட இருக்கிறபடியினாலே நாளை காண்கின்ற நம்பிக்கை Because நமக்குள்ளே He lives, இருக்கிறது. tomorrow will be good for us. அவர் ஜீவனோட இருப்பதனால் நாளைய நாள் நமக்கு நல்ல நாள் என்ற ஒரு நிச்சயம் We are not going to be bothered about anything. வேற எதை குறித்து நம்ம கவலைப்பட போறதில்ல. We are going to be bothered about our holiness. நம்மளுடைய பரிசுத்தத்தை பற்றி தான் நம்ம எப்பொழுதுமே சிந்தையாக We are இருக்க going to be வேண்டும். bothered only about our holiness. நம்மளுடைய பரிசுத்தத்தை பற்றி தான் To நம்ம think எப்பவுமே holy. நோக்கமா இருக்க வேண்டும். To talk holy. பரிசுத்தமாக சிந்திக்கணும், பரிசுத்தமாக பேச To வேண்டும். walk in the holiness of the Lord. ஆண்டுடைய பரிசுத்தத்திலே நம்ம நடக்க வேண்டும். I might say, Lord, I want to do whatever your will, Lord. நீங்க சொல்லலாம், ஆண்டவரே உம்முடைய சித்தம் எப்படி இருக்கிறதோ அதை நான் செய்ய ஆயத்தமா இருக்கிறேன். Whatever you want to do. நீங்க என்ன செய்ய சொன்னாலும் If we are not holy, நாங்க பரிசுத்தமா இல்லைன்னா, if we are not acceptable in the sight of the Lord, ஆண்டுடைய பார்வையில நீங்க அவருக்கு ஏற்ற மாதிரி இல்லைன்னா, so we shall not be in the favor of the Lord. நம்ம ஆண்டவருடைய சித்தத்திலே நம்மளால இருக்க The முடியாது. favor of the Lord shall be upon the people who fear the Lord. ஆண்டவருடைய காருண்யமானது அவர் மேல் பயம் உள்ள ஜனங்கள் மேலதான் இருக்கும். Because that's what He wants. அதைதான் அவர் Nothing எதிர்பார்க்கிறார். else He expects from you. வேற எதையும் அவர் He wants you to be holy, நீங்க பரிசுத்தமா acceptable in His sight. அவருடைய பார்வையில ஏற்றபடி இருக்க வேண்டும். I might give crores and crores of money to the Lord, நான் இடத்துல கோடி கோடிக்கான பணத்தை எடுத்துட்டு வரலாம், but He does not need anything ஆனா அவருக்கு அதெல்லாம் அவசியம் இல்லை. because He does not have any bank account. ஏன்னா அவர்கிட்ட அதெல்லாம் வைத்துக் கொள்ள பேங்க் அக்கவுண்ட் கிடையாது. He does not believe in all this papers, இந்த பேப்பர் மேல எல்லாம் அவருக்கு நம்பிக்கை இல்லை. because the whole world belongs to the Lord. ஏன்னா உலகத்துல இருக்கிற அனைத்துமே அவருடையது. So He is not interested in all these things. அதனால நீங்க கோடி கோடிக்கணக்கான போய் அவர்கிட்ட கொடுக்குறீங்க, அது மேல எல்லாம் அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. He wants you to be holy. நீங்க பரிசுத்தமாக இருக்க வேண்டும். He wants you to be acceptable in His sight. நீங்க ஆண்டவருடைய பார்வையில ஏற்றவர்களாக இருக்க வேண்டும். You should be acceptable in the sight of the Lord. நீங்க ஆண்டவருடைய பார்வையில ஏற்றபடி இருக்க வேண்டும். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே, நீரே என் தேவன், நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, என்னை செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்னி ஸ்தம்பமே, பேசும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்னி ஸ்தம்பமே, பேசும் தெய்வமே, உம்மை நோக்கி என் கண்களை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேன் ஐயா. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேன் ஐயா. வறண்ட நிலம் தவிப்பது போல் என் ஆத்மா ஒவ்வொரு ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. Come on. பேசும் தெய்வமே, துணையாளரே, மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே,
நோக்கி என் கண்களை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேனையா. வறண்ட நிலம் தவிப்பது போல். Yes, 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 the power of the Holy Spirit. The fire of the Holy Spirit. எனது ஆசையே பெரியமானதை செய்ய கற்றுத்தாரும். Hallelujah. Lord, let me do what you prefer, O Lord. ஆண்டவரே உமக்கு பிரியமானதை நான் செய்ய வேண்டும். Let me be acceptable in thy sight. ஆண்டவரே உம்முடைய பார்வையில நான் ஏற்ற ஒரு பிள்ளையாக நான் இருக்க வேண்டும். My words, என்னுடைய வார்த்தைகளும் என் இதயத்தின் தியானமும், என்னுடைய இருதயத்தின் தியானமும், my thoughts, let it be acceptable in thy sight. என்னுடைய எண்ணங்களும் உம்முடைய பார்வையில பிரதியாய் இருப்பதாக ஆண்டவரே. Oh hallelujah. என் தேவனே. Oh hallelujah. Hallelujah. Let it be acceptable in thy sight, O Lord. உம்முடைய பார்வையில அது பிரதியாய் இருப்பதாக ஆண்டவரே. என் வாயின் வார்த்தைகளும் என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் உம்முடைய சமூகத்தில் எப்பொழுதும் பிரதியாயிருப்பதாக. அப்பொழுது நான் பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். என் கண்மலையம் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் எப்பொழுதும் பிரியமாயிருப்பதாக, பிரதியாயிருப்பதாக. திராங்கானியாந்திரோ ஈஷஹௌத்ரோ கானியாந்திரோ. You are going to be under the blood of Jesus Christ. Say, நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள்ளே இருக்க I போகிறீங்க. am covered by the blood of Jesus. நான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மூடப்பட்டிருக்கிறேன். And all the parts of my body are covered by the blood of Jesus. சரீரத்தில் இருக்கிற எல்லா பாகங்களும் அவருடைய இரத்தத்தினாலே மூடப்பட்டிருக்கிறது. And the power of the Holy Spirit, like the wind, is passing inside my veins. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை ஒரு காற்றை போல என்னுடைய நரம்புகளுக்குள்ளே பாய்ந்து Inside my ஓடுகிறது. blood vessels. என்னுடைய இரத்த குழாய்க்குள்ளே பாய்ந்து A ஓடுகிறது. wind blowing towards inside, up and down. ஒரு காற்றானது மேலேயும் கீழேயும் வீசிக் In கொண்டிருக்கிறது. my nostrils, I'm able to breathe the power of the Holy Spirit. என்னுடைய மூச்சின் வழியாக ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை And I say to you, Lord, வர முடிகிறது. the wind, says a word and travels through my body. அந்த காற்றானது ஒரு வார்த்தையை சொல்லிக்கொண்டே என் சரீரத்தை முழுவதுமாக அது பாய்ந்தோடிக்கொண்டே It comes, enters inside my nostrils. அது என் மூக்கின் வழியாக உள்ளே நுழைந்து And I say to the wind, நான் அந்த காற்றினிடத்துல oh wind, காற்றே say one word when you pass through me. எனக்குள்ளே நீ பாய்ந்து போகும்போது ஒரு வார்த்தையை நீ சொல்லு. You say, I am covered by the blood of Jesus. நான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே You மூடப்பட்டிருக்கிறேன். say, oh wind, you have to talk for me. காற்றினிடத்துல நீங்க சொல்ல வேண்டும். காற்றே நீ காற்றே, எனக்காக பேச வேண்டும். நீ எனக்காக ஒன்று பேச வேண்டும். நீ எனக்காக ஒன்று பேச Oh வேண்டும். wind, you have to speak something for me. காற்றே நீ எனக்காக ஒன்று பேச வேண்டும். This person through whom I'm traveling, இந்த நபர், இவர் மூலமாக நான் பாய்ந்து செல்லிக் கொண்டிருக்கிற இந்த நபர், he is covered by the blood of Jesus and he is God's property. இவர் தேவனுடைய சொத்து என்றும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே And it மூடப்பட்டிருக்கிறார் passes என்று through my body, அது என் சரீரத்தினுள்ளே பாய்ந்து to my feet, and all the direction the blood vessels move. என் தலையிலிருந்து என் பாதம் வரைக்கும் And it comes to the heart and says, திரும்ப இருதயத்துக்கிட்ட வந்து சொல்லுகிறது, oh heart, இருதயமே, oh heart, இருதயமே, pump normally, நீ நார்மலாக உன்னுடைய வேலையை செய். because this person is protected by the blood of Jesus Christ. ஏனென்றால் இந்த நபர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே And he is மூடப்பட்டிருக்கிறார். God's property. இவர் தேவனுடைய சொத்து. And he comes near the eyes. உங்களுடைய
கண்களுக்கு நேராக வந்து and the wind starts speaking. அந்த காற்று பேசுகிறது. These eyes are supposed to see the good of the Lord. இந்த கண்கள் ஆண்டவருடைய நன்மைகளை தான் காண வேண்டும். It's supposed to see the goodness of the Lord இது ஆண்டவருடைய நன்மைகளை காண வேண்டிய கண்கள். in the land of the living. இந்த ஜீவனுள்ள தேசத்திலே This flesh, it will speak to the flesh. இது மாம்சத்திலிடத்திலே பேசும். Oh flesh, மாம்சமே, oh flesh, மாம்சமே, renew yourself. நீ உன்னை புதுப்பித்துக்கொள். Renew yourself. நீ உன்னை புதுப்பித்துக்கொள். I am the wind the Lord has sent from his tabernacle. ஆண்டவராகிய தேவன் அவருடைய பலிபீடத்திலிருந்து அனுப்பின காற்று நானே. I have come inside this person. நான் இந்த நபருக்குள்ளே I am வந்து traveling inside this person. இவருக்குள்ளே நான் கடந்து And when I say, நான் சொல்லுவேன், I say what the Lord has said. ஆண்டவர் சொல்லுகிறதை நான் And this சொல்லுவேன். man is confessing. இந்த நபர் அறிக்கை செய்கிறார். This man is confessing. இந்த நபர் அறிக்கை And செய்கிறார். he has said me to say to you, அவர் என்கிட்ட இதை உன்கிட்ட சொல்லும் flesh, மாம்சமே, work properly. நீ நார்மலாக வர்க் பண்ணு. Go according to the ways of the Spirit of the living God. ஆண்டவருடைய ஆவியானவரின் படி நீ செல்ல வேண்டும். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Now if you really say with all your heart, இப்பொழுது நீங்க உங்க இதயத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாகவே there comes the power of the Holy Spirit. அப்பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய There comes the power of the Holy Spirit அப்பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை speaking to you. உங்ககிட்ட பேசும். Speaking to you. உங்ககிட்ட வந்து பேசுவார். This is God's property. இவர் தேவனுடைய சொத்து. God's property. இவர் தேவனுடைய சொத்து. Demonic powers. சாத்தானே, Demonic powers. சாத்தானே, You do not have any right over this person and his body and his mind. உனக்கு இந்த நபர் மேலேயோ அவருக்கு உண்டான எந்தின் மேலேயோ அவருடைய சரீரத்தின் மேலேயோ உனக்கு அதிகாரம் கிடையாது. It's God's property. இவர் தேவனுடைய And சொத்து. I say I'm God's property. நான் சொல்லுவேன், நான் I'm தேவனுடைய covered by the சொத்து. blood of Jesus. நான் தேவனுடைய இரத்தத்தினால் மூடப்பட்டிருக்கிறேன். Hallelujah. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. There is power, power, wonder working power in the blood of the Lamb. Power, 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 wonder working power, precious blood of the Lamb. When I walk in the ways of the Lord, there is power in the blood, power in the blood. When I walk in the way of the Lord, there is wonderful power in the blood. Power, 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 power passing through me. The power of the blood. There is power, 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 power passing inside me. The wonderful power in the blood. தமிழ்ல சொல்லுங்க. வல்லமை, 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 இல்ல நீங்க சொல்லாதீங்க. அந்த அதுல வல்லமை, 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 வல்லமை எனக்குள் தேவ வல்லமை எனக்குள்ளே பாய்கின்ற வல்லமை, 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 தேவ வல்லமை எனக்குள் பாய்கின்ற இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். வல்லமை, 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 வல்லமை எனக்குள்ளே பாய்கின்ற தேவ வல்லமை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமையினாலே எனக்குள் பாய்ந்து 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 செல்கிறது. நீர் எனக்கு பாராட்டின கிருபைகள் மாபெரிதே. You, O Lord, have done wondrous things in my life. பாதாளமா மரணத்துக்கு ஆத்மாவை You have protected my soul from the deathbed.
The power of the darkness, the Lord has protected you and me. So I'll sing. I will sing of the mercies of the Lord, for He has done wonderful things. For He has done wonderful things. He has done wonders in my life. He has done wonders in my life. You, oh my God, you have done great things. You have done great things for me. You, oh my Lord, you have done great things. You have done wonderful great things. You have delivered me from every power of evil and darkness. You have delivered me from everything, from the evil power and darkness. கர்த்தரின் கிருபைகளை பாடுவேன். Come on, sing. அவர் செய்த நன்மைகளுக்காய். Oh, ராஜாக்கனி ஆண்டவரே, come on, sing unto the Lord. நன்றி செலுத்தியே. And what shall, wherever I go, நான் எங்கே சென்றாலும், wherever I go, எங்கே போனாலும் I shall hear the sound நான் சத்தத்தை கேட்பேன் of the angels who are saying to me. யாருடைய சத்தம் என்றால் தேவதூதர்கள் என்னிடத்துல சொல்லுகிற சத்தம். Wherever I go, நான் எங்கே போனாலும் I shall hear the sound நான் சத்தத்தை கேட்பேன் of the angels who are speaking to me. என்னிடத்துல பேசுகிற தேவதூதர்களுடைய You சத்தம். have found grace in the sight of the Lord, நீ ஆண்டவருடைய கண்களிலே கிருபை பெற்றாய். and He shall protect you in and out, அவர் எல்லா இடங்களிலும் உள்ளேயும் வெளியும் அவர் உன்னை பாதுகாப்பார். and He shall take you to the highest places, அவர் உன்னை உயர்ந்த ஸ்தலங்களுக்கு கொண்டு சென்று and He shall just show the beauties of His world. அவருடைய உலகத்தின் அழகை அவர் உனக்கு Not காண்பிப்பார். the beauty of the world, He shall show me the beauty of His world, இந்த உலகத்தின் அழகல்ல, அவருடைய உலகத்தின் அழகை and He shall say to me, அவர் என்னிடத்துல சொல்லுவார். Oh my son, oh my daughter, என் மகனே, என் மகனே, you have found favor நீ என் கண்களிலே கிருபை in the sight of the Lord, and you shall get great things from the Lord, நீ பெரிய காரியங்களை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வாய். and I shall be always நான் எப்பொழுதும் compassionate on you. உன் மேல இரக்கமாக இருந்து Always I shall be compassionate in any way. நான் எப்பொழுதுமே உன்னிடத்திலே இரக்கமாக In இருந்து the சூழ்நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் I shall be compassionate நான் to you. உங்களோட இரக்கத்துடனே இருப்பேன். You shall not fear any evil. எந்த ஒரு தீங்கை குறித்தும் நீ பயப்பட வேண்டாம். Don't have any fear for the evil. சாத்தானுக்கோ இல்ல அவனுக்கு உண்டான காரியங்களுக்கு உனக்கு எந்த ஒரு பயமும் It வேண்டாம். walks towards you and walks another way because it's scared of you. அவன் உன் coming near you. பக்கமாக வந்தாலும் உன்னை பார்த்து பயந்து வேற திசையில அவன் ஓடி போவான். He will not be able to come near you அவன் உன் பக்கத்துல வர முடியாது. because it's written in your forehead that you are God's property. ஏனென்றால் உன்னுடைய நெற்றியிலே என்ன எழுதப்பட்டிருக்கிறது You are என்றால் God's நீ property. தேவனுடைய சொத்து என்று. So you shall say with all your heart, அதனால் நீ உன் இருதயத்தின் ஆழத்திலிருந்து the சொல்லுவாய், Lord is my shepherd. கர்த்தர் என் மேய்ப்பர், I shall not want. நான் தாழ்ச்சி அடையேன். He maketh me to lie on green pastures. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து He maketh me lie on green pastures. அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில என்னை நடத்தி செல்வார். He restoreth my soul. He அவர் leadeth என் me in the paths of ஆத்துமாவை righteousness. என்னை நீதியின் பாதையில நடத்துவார். He restoreth my soul. He leadeth me in the paths of அவர் என் righteousness. ஆத்துமாவை தேற்றி என்னை நீதியின் He பாதையில restoreth my நடத்துவார். soul. He leadeth me in the paths of righteousness. For அவர் his என் name's sake. ஆத்துமாவை தேற்றி தம்முடைய என்னை நாமத்தினால் நாமத்தினால் என்னை நீதியின் நீதியின் பாதையில் பாதையில நடத்துவார். ஏதோ
I walk through the valley of the shadow of death, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் I will fear no evil, பொல்லாப்புக்கு பயப்படேன். for thou art with me. தேவரீர் நீர் என்னோடு இருக்கிறீர். Thy rod and thy staff, they comfort me. உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும். Thou preparest a table before me in the presence of my enemies, and anointest my head with oil. என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் My cup runneth over. என் பாத்திரம் நிரம்பி My வழியும். cup runneth over. என் பாத்திரம் நிரம்பி My வழியும். cup runneth over. என் பாத்திரம் நிரம்பி My cup வழியும். runneth over. என் பாத்திரம் நிரம்பி And வழியும். surely goodness and mercy shall follow me all the days of my life, and I shall dwell in the house of the Lord forever. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை வந்து என்னை தொடரும். தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே எடுத்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். Amen. ஆமென். Amen. Amen. Let it be as the word. அவருடைய வார்த்தையின்படியே இருப்பதாக. I proclaim the word of God. நான் ஆண்டுடைய வார்த்தையை அறிக்கை செய்கிறேன். I have proclaimed the power of God. நான் ஆண்டுடைய வல்லமையை அறிக்கை I செய்தேன். proclaim the power in the word of the Lord. ஆண்டுடைய வார்த்தையில இருக்கிற வல்லமையை நான் அறிக்கை செய்தேன். No demonic powers. எந்த ஒரு சாத்தானின் வல்லமையும், No demonic powers. எந்த சாத்தானின் No வல்லமையும், evil eyes. எந்த ஒரு தீய கண்களும், No evil talks against me. எனக்கு விரோதமாக எந்த ஒரு தீய பேச்சும். If they speak, they fall, but I will not fall. அவங்க பேசினாங்கன்னா அவங்க தான் கீழே விழுவாங்களே தவிர நான் கீழே விழ I மாட்டேன். will not fall. நான் கீழே விழ மாட்டேன். Because I'm standing in the promises of the Lord. ஏனென்றால் கர்த்தரின் வாக்குத்தத்தங்கள் மேலே நான் நிற்கிறேன். I stand above the promise of the Lord. ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் And I மேலே shall நான் fear no நிற்கிறேன். evil. அதனால் நான் எதை குறித்தும் I பயப்பட shall மாட்டேன். fear no evil. நான் எதை குறித்தும் For பயப்பட thou art மாட்டேன். with me. ஏனென்றால் தேவரீர் நீர் என்னோட இருக்கிறீர். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். தேவரீர், oh my God, you are with me. தேவரீர் நீர் என்னோட இருக்கிறீர். Hallelujah. ஹல்லேலூயா. Thy rod and thy staff, they comfort me. உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும். What is the rod and the staff? எது கோலும் தடியுமாக இருக்கிறது? The rod is the power of God. அந்த கோல் என்று எதை உணர்த்துகிறது என்றால் ஆண்டவருடைய வல்லமை. And the rod and the staff is the anointing the Lord gave to me. ஆண்டவராகிய தேவன் எனக்கு கொடுத்த அபிஷேகம் அவருடைய தடியாக இருக்கிறது. Hallelujah. ஹல்லேலூயா. What will protect me? எது என்னை பாதுகாக்கும்? Thy power, அவருடைய வல்லமையும் thy anointing. அவருடைய அபிஷேகமும் Thy power, அவருடைய the அபிஷேகமும் power in the hand of the Lord. அவருடைய கரத்தில் இருக்கிற வல்லமையும். கோல் என்றால் அவருடைய கரத்தின் வல்லமை. தடி என்றால் அவர் எனக்கு கொடுத்த அபிஷேகம். அவருடைய கரத்தின் வல்லமையும் அவருடைய அபிஷேகமும் என்னை காப்பாற்று. I'm protected by the anointing of the Lord, and no demons or demonic power or anything shall be able to overcome me because I am covered. நான் ஆண்டவருடைய அபிஷேகத்தினால் பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன். எந்த ஒரு சாத்தானின் கிரியை என்னை மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் ஆண்டவருடைய வல்லமை நமக்குள்ளே இருக்கிறபடினாலே. You have to speak in tongues, oh my dear people. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அந்நிய பாஷையில பேச If you are not able to speak in tongues, how can you be able to overcome this world? எப்படி இந்த பூமியில இந்த உலகத்தை How can you be able to overcome this world? எப்படி இந்த பூமியை நீங்க மேற்கொள்ள How முடியும்? can you be able to overcome this flesh? இந்த மாம்சத்தை எப்படி உங்களால மேற்கொள்ள முடியும்? Only through speaking in tongues. அந்நிய பாஷையினால் பேசும்போது Speaking to the Lord. ஆண்டவரிடத்துல நீங்க பேசும் Triondru kasha andrunia. Yaho shakatronia. Trekiono nikishi. Yendruka yasha andrunia. The Lord says, ஆண்டவராகிய தேவன் you சொல்லுகிறார், shall be protected not only now but always. நீ பாதுகாக்கப்பட்டிருப்பாய், இப்பொழுது மட்டுமல்ல எப்பொழுதுமே. That is the power and the honor and the anointing I have given to you. அதுதான் நான் உனக்கு கொடுத்த அபிஷேகமும் அந்த மகிமையும் அந்த வல்லமையும். Because the glory, my glory shall be upon you.
ஏனென்றால் என்னுடைய மகிமை உன் மேல இருக்கும். It shall be traveling around your head. அது உன் தலையை சுற்றி அப்படியே செல்லும். Oh, Rashandro Kanyandro. As the planets rounding the other planets, the power of God shall be rounding around and around. எப்படி இந்த உலகத்திலே எல்லா கிரகங்களும் சுற்றி கொண்டே இருக்கிறதோ அதே போல ஆண்டுடைய வல்லமை உன்னை சுற்றி வந்து கொண்டிருக்கும். Oh, hallelujah. Grace of the Lord shall be filled upon you. ஆண்டுடைய கிருபை உன் மேல. The grace of the Lord shall be filled upon you. ஆண்டுடைய கிருபை உன் மேல. The glory of the Lord shall cover you. ஆண்டுடைய மகிமை உன்னை மூடும். Hallelujah. We are supernatural people. நாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட We are not ordinary people. நம்ம சாதாரணமானவர்கள் Because அல்ல. we live in the days of the supernatural God. ஏனென்றால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட And the தேவனுடைய supernatural நாட்களிலே anointing. நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினாலே We are moving in the anointing. நம்ம அபிஷேகத்திலே அப்படியே We are நகர்ந்து not moving போகிறோம். with our feet. நம்மளுடைய கால்களினால் நம்ம நகர்ந்து போகல. We are moving with the anointing of the Lord. ஆண்டுடைய அபிஷேகத்தினாலே நாங்க நகர்ந்து The செல்கிறோம். power in the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை. The glory shall be covered all around us. அவருடைய மகிமை உங்களை சுற்றிலும் மூடி இருக்கும். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். If anyone is trying to touch you, he is touching the apple of the eye of the Lord. உன்னை யாராச்சும் தொட நினைச்சாங்கன்னா ஆண்டுடைய கண்ணின் மணியை அவர்கள் தொடுகிறது போல. உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக. உன்னை தொடுவோன் என் கண்மணியை ஆபத்திலே அருந்துணை பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் கையில் என்னை மறைத்தீ புகலிடமே. மறவா என்னை மறவா இயேசுநாதா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் நம்மேல் இருந்து இன்று மாத்திரமல்ல என்றும் கர்த்தர் உன்னையும் என்னையும் காப்பாற்றுவார். அவருடைய காக்கும் கரங்கள் என்கிற வல்லமையினால் கர்த்தர் நம்மை காப்பாற்றுவார். இந்த 2026 மார்ச் மாசம் கர்த்தராகி தேவனுடைய ஆவியை கொண்டு நான் சொல்லுகிறேன், நீ பலனடைந்து நீ கழுகுகளை போல எழும்பி உயர பரப்பாய், உனக்கு பலன் உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord shall give you a strength. He shall renew your strength. He shall renew your strength. உன்னுடைய பலன் புதுப்பிக்கப்படும். எத்தனை பேருக்கு புதுப்பிக்கிற பலன் வேண்டும்? உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் அவருடைய சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று நான் சொல்லுவேன்.
அவர் உன்னை மேனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளைக்கும் தப்பி வைப்பார். மலருள்ளவன் மலரற்றவன் இந்திரோ கானியாந்திரோ ருவானா கானியா ஷஹந்திரோனியா யாராயிருந்தால் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு பலனுள்ளவன் பலனற்றவன் பலனுள்ளவன் பலனில்லாதவன் யாராயிருந்தாலும் என் இயேசுவுக்கு man with strength, man without strength, man with strength, man without strength. Whoever you might be, it's easy for the Lord to help you, my people. In Yesu, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவனாய் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். Do not fear, for I am with you. I shall hold you by your right hand, and I shall say to you, I am with you. நான் உன் வலது கையை பிடித்துக் கொண்டேன். நான் உன்னை பார்த்து சொல்லுகிறேன், பயப்படாதே. ஓ ஜேக்கப், யாக்கோபே, do not fear, for I am your God. இஸ்ரவேலே, நீ பயப்படாதே, நான் உன் தேவன். இம்மட்டும் கைவிடாத தேவன் இனியும் கைவிட மாட்டார். இம்மட்டும் இஸ்ரவேலை காப்பாற்றினவர் இனிமேல் கைவிடுவாரா? ரபாகாயா கிரியோந்துரோனியா ஷஹாந்துரோனியா கத்ரைனியோ. இம்மட்டும் கைவிடாத கர்த்தராகிய ஆண்டவர் இனிமேல் கைவிடுவாரா? Now speak in your spiritual realm. ஆவிக்குரிய ரீதியில பேச ஆரம்பிக்கிறீங்களா? Tongues, அந்நிய பாஷை. நாம் பலவீனமா இருக்கும்போது அந்நிய பாஷை பேசுவேன். அந்நிய பாஷையில நான் பலன் அடைவேன். நீ பலவீனமா இருக்கிறாயா? சோர்ந்து போய் இருக்கிறாயா? நீ கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்நிய பாஷையில பேச ஆரம்பி. Speak in the tongues the Lord has given to you, and you shall be revived like the eagle. நீ கழுகை போல புது பலன் அடையும்படி நீ அந்நிய பாஷையில பேச கர்த்தர் இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார். Speak. Come on. Speak in tongues. Speak in tongues. Come on, speak. Come on. Rubandronia. Rashahundronia ka. Triantro kanyo. Trashandronia. Triankanyo dro yandro. Ramaka yandro. Rabashandronia. Hallelujah. Come on. Speak in tongues. Anni bhasha varathila pesum. The Lord shall anoint you with a new anointing. கர்த்தர் ஒரு புதிய அபிஷேகத்தில் உன்னை அபிஷேகிப்பார். Touch every tongue, O Lord.
ஒவ்வொரு நாவை தொடும். Triviniandroniaka, Niandroniaka, Rushandronia, Yodro Kaka Yandro, Yushandronia, Triandroni Kiviandro. Yes, 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 yes. Your anointing, உங்களுடைய அபிஷேகம் உங்க மேல வந்து இறங்குகிறது. நீ பலனடைபடி, பலனற்றவனாய் இருந்த உன்னை கர்த்தர் பலப்படுத்துகிறார். கர்த்தாவே தொடும், நாவை தொடும், நாவை தொடும். அக்கினிமயமான நாவு அவர்கள் மேல் வந்து இறங்கிச்சு. அப்போஸ்தலர் நாட்கள் இறங்கின. உங்க வியாதியிலிருந்து சரியானுமா, பிரச்சனை இருந்து விடுதலை ஆகணுமா, கர்த்தர் உங்களை கொடுத்திருக்கிறது. அந்நிய பாஷை, அதுதான் வல்லமை, அதுதான் கர்த்தருடைய வல்லமை, அதுதான் கர்த்தருடைய வல்லமை. That is the power of God. Fire, 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 fire. பயங்கரமான புயலும் கொடிய ஆலய மத்தியில், பயங்கரமான புயலும் கொடிய ஆலய மத்தியில், காற்றும் காலம் கொண்டு மாற்று சேதனைத்த ரோஷம் Yandro, 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 Babashandro, Yandro. Yes, Yanamame. Yanakul Anya Basha Benatarme. Yanakul Vandu Ninga Pisam Vallamai. Yanaku Ninga Tandere Ho. எனக்குள் நீர் வந்து பேசுகின்ற வல்லமையை அபிஷேகம் எனக்கு தந்தீரு. நாமே எந்த மாசு மறுவல்லாதவன் என்னே சரீசமாய் நான் என்றும் Yandro, Yandro, Orama. ஏழைகளின் மேலிறங்குவி, அந்த கிருபை மலையை அனுப்புவி. ஏழை என்று அவர்களை ஒதுக்காத தேவனே, அவர்கள் மேல் இறங்குவி. ஏழை என்று அவர்களை ஒதுக்காத தேவன், அவர்கள் மேல் இறங்குவி. இயேசு என்னும் நாமமே எனக்கு இருக்கும் ஒரே நாமம் அதுதான். நான் அந்த நாமத்தை சொல்லுகின்ற நேரத்தில் விடுதலை பெற்றுக் கொள்ளுவேன். இயேசு என்னும் நாமமே எனக்கு எல்லாமே நன்மையாய் செய்யணும். ராஜா உங்க முகத்தை பார்க்கின்ற எனக்கு ஒரு நாளும் வெட்கம் கிடையாது. ராஜா உங்க நாமத்தை நோக்கி நான் பார்த்தால் ஒரு நாளும் வெட்கம் அடையே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்மாவின் கீதமே. Come on, speak in tongues. Yandro, Yandro.
சர்வ வல்லவர் எனக்கு துணை, எந்த நேரத்திலும் அவரே துணை. என் எதிராளிகள் எல்லோரையும் அவரே முறியடிக்க வல்லவர் தானே. என் எதிராளிகள் எல்லோரையும் அவரே முறியடிக்க வல்லவர் தானே. வெட்கப்பட்டு போகாதிருக்கும்படி புதிய கிருபை எனக்கு தாங்க தேவா. ஆண்டவரே 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 என்று அழைக்கும் சத்தம் உமக்கு கேட்கலையோ? ஆண்டவரே 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 என்று அழைக்கும் சத்தம் உமக்கு கேட்கலையோ? இயேசு என்னும் நாமமே என் மாசுமளவில்லாதவர், என் நேசர். Fire, 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 fire. அக்கினி அக்கினி அக்கினி. Yes, fire. உனக்குள் வரும் தேவ ஆவியின் வல்லமை உன்னை பேச வைக்கின்றார் என்று. உந்தன் நாவை தொடும் வல்லமையின் கரத்தினால் உன்னை பேச செய்கின்றார். Yes, speak. Yes, என்னும் நாமமே என் ஆத்மாவின் கீதமே. Come on, sing. என் நேசரேசுவை நான் என்றும் வந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்து வைத்த அன்பை என்று பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன், உங்க கண்களை நான் நோக்கி பார்க்கிறேன். உங்க அக்கினியின் வல்லமையினால் என்னை நீ நிரப்பி நிரப்பி நடத்திடும். உங்க அக்கினியினால் நீர் என்னை இன்றும் என்றும் நிரப்பி நிரப்பி தேவனை புதிய இதயமுடனே போற்றி துதிப்போமே. தேவனை புதிய இதயமுடனே இன்றும் என்றுமா. ஓ ராஷஹாத்ரோ மீண்டும் என்று மாறாயேசுவை நான் என்று பாடி துதிப்பேன். மீண்டும் என்று மாறாயேசுவை நான் என்று பாடி துதிப்பேன். துதிப்போமே தேவனை புதிய இதயமுடனே. புதியதே போராட்சியோ புதிய கிருபையுடனே மீண்டும் என்றும் இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்பேன். மீண்டும் என்றும் இதோ சகலத்தையும் நான் புதிதாக்குகிறேன் என்று கர்த்தர் சொன்னார் அல்லவா? இதோ சகலத்தையும் அவர் புதிதாக்கின்றேன் என்று அவர் உனக்கு வாக்கு கொடுத்தாரே. இதோ சகலத்தையும் உனக்கு புதிதாக்குகின்றேன் என்று உனக்கு வாக்கு கொடுத்தாரே.
இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் இயேசுவை நான் என்றும் யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோதனைக்கு மாளாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோதனைக்கு மாளாதே. ஜெயதொனியோனை பாதுகாத்த அன்பை என்று பாடுவேன். ஜெயதொனியோனை பாதுகாத்த இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் இயேசுவை கருணைத்தானே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. கருணைத்தானே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. பல காப்புகளை அருமீராய் மாற்றினாரே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அருமீராய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் சர்வகாலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆதிதேவன் அடைக்கலமே அவன் நித்திய புயங்களும் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சர்வகாலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்த வல்லவராயிருக்கிற தேவனாகிய கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. கனக பாதை காரிரோகள் தூய தேவ அன்பே. கனக பாதை காரிரோகள் தூய தேவ அன்பே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை பரக்கா 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 Fire of God, fire of God. வல்லமையின் தேவன் என்னை நிரப்பினார் தம்முடைய வல்லமையால். அக்கினிமயமான நாவுகள் என் மேலே இந்த நாள் வந்ததினால் நான் பேசுவேன். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சர்வகாலமும் பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆதிதேவன் ஆதிதேவன்
பலவீனன் என்னை நீ பலவானாய் மாற்றுகின்ற உங்க வல்லமையை குறித்து நான் பாடலாய் பாடி உங்களை துதிப்பேன். நீங்க தானே சர்வ வல்லவீரனே, நீங்க தானே என்னுடைய நல்ல தேவன், நீங்க தான் உமக்காய் நான் வாழ வேண்டுமே. நன்றியால் பாடிடுவே, உம்மை நன்றியால் பாடிடுவே. మంచి దేవుడు, గొప్ప కార్యముడు మనకు చేసినాడు. என்ன சொல்லுவேன்? మంచి దేవుడు, గొప్ప కార్యముడు என் வாழ்க்கையில செய்திட. என்ன சொல்லுவேன்? మంచి దేవుడు, గొప్ప కార్యங்களை మనకు చేసినాడు. நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து, நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து, புகையும் வருகையிலும் உங்களை நோக்கி நான் புலம்புகின்றேன். போகையிலும் வருகையிலும் நான் உங்களை நோக்கி புலம்புகின்ற நேரங்களில் செங்கல் போல அற்புதம் செய்து என்னை நீ நடத்தினீரே. அதை சொல்வேன், எதை நான் சொல்லுவேன் தேவா. நன்றியால் பாடிடுவேன், உம்மை நன்றியால் பாடிடுவேன். நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து, நல்லவரேசு நல்கிய எல்லா செங்கடலை நடுவாய் பிடித்த எந்த தேவனன் தரவே. செங்கடலை நடுவாய் பிடித்த எந்த தேவனன் தரவே. தாங்கி நீரினால் வரையில் தயவாய் மாதயவாய், தயவாய் மாதயவாய். தாங்கி நீரினால் வரையில் தயவாய் மாதயவாய். சொல்லுங்க, தாங்கி நீர், தாங்கி நீரினால் வரையில் தயவாய் மாதயவாய். தாங்கி நீரினால் வரையில் தயவாய் மாதயவாய். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்கள் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்ய போகிறார். Wait in the Lord and you shall see great miracles happening in life. நீங்க ஆண்டு காத்துருங்க, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிறது நீங்க பாப்பீங்க. இந்த மார்ச் மாசம் கர்த்தர் சாதாரணமானவர் அல்ல, அற்புதங்களின் தேவனாய் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போகிறார். I am the Lord who does great miracles in your life. உன் வாழ்க்கையிலே பெரிய அற்புதங்களை செய்கிற சர்வ வல்ல தேவனாய் கர்த்தர் நான். என்ன அன்றி வேறொரு இல்லை என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். துன்ப நேரங்களிலே மனமுடைந்து போகிறோம். ஆனா கர்த்தர் நம் மனதை சரி செய்து ஆச்சரியமாய் நம்மை தப்ப வைக்கிறார். நானே உன் பரிகாரியான கர்த்தர். இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தத்தின்படி
நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய காரணம் என்னவென்றால், லென்ட் டேஸ் என்று உலக ஜனங்க சொல்லுகிற இந்த லென்ட் டேஸ நீங்க கடைபிடிக்க கூடாது. Lent days is not for a Pentecostal person. Pentecost என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்கள் ஊழியத்தை அங்கீகரித்தவர்களும் அவர்கள்தான் பெண்டிகாஸ்ட். அவங்க சிஎஸ்ஐ இருந்தாலும் சரி, கேத்தலிக்கா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அவங்க இந்த லென்ட் டேஸ் என்று கடைபிடிக்கிறது பயங்கரமான தவறு. ஏன்னா இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்து உயிரோடு இருக்கிறார். இன்னைக்கு பாடுறீங்க, உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். மரிக்க போகிறவருக்கு நீங்க லென்ட் டேஸ் கொண்டாடலாமா? ஏற்கனவே மரித்து விட்டார், இன்று உயிரோடு எழுந்து விட்டார். லென்ட் டேஸ் இதற்காக அல்ல. லென்ட் டேஸே நமக்கு இல்ல. இந்த லென்ட் டேஸ் is not for a Christian, not for a Pentecost. 50வது நாளை நம்புகிறவர்கள் அவர்கள் பெந்தகோஸ்ட் என்று சொல்லப்படுகிறவர்கள். பாரம்பரியமாகிய கேத்தலிக் சர்ச்ல லென்ட் டேஸ் என்று ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்ணி, அந்த லென்ட் டேஸ்ல அவங்க குடிக்க மாட்டாங்க, தண்ணி அடிக்க மாட்டாங்க, கறி சாப்பிட மாட்டாங்க, வெஜிடேரியன் சாப்பிடுவாங்க, நோன்பு அவங்க பண்ற மாதிரி இவங்க பண்ணுவாங்க. கேட்டா துக்கத்தின் நாட்கள் என்று சொல்லுவாங்க. துக்கம் எல்லாம் கடந்து போயிற்று, நமக்கு கர்த்தர் நன்மைகளை ஏராளம் செய்தார். பாரம்பரியமான கேத்தலிக் இதுல இருந்து வெளிவந்து புராட்டஸ்டன்ட் ஆரம்பிச்சு சிஎஸ்ஐல நுழைஞ்சு திருப்பி அதே லென்ட் டேஸை பிடிச்சி பாரம்பரியமான காரியங்களை நீங்க பண்ணுவீர்கள்னா கர்த்தர் உங்களோடு கூட இருக்க மாட்டார். நீங்க ஆண்டுக்கு துக்கம், உங்களுக்காக துக்கத்தை நீங்க கொண்டாடுங்க. உங்க பிள்ளைகளுக்காக துக்கத்தை கொண்டாடுங்க. உங்களுடைய பிள்ளைகளின் வேண்டாத காரியங்களை விட்டு கர்த்தரை திரும்பபடி துக்கத்தை கொண்டாடுங்க. கர்த்தர் வெற்றி சிறந்தார். சாத்தானை ஒரே அடிச்சு ஏன் அதை நினைச்சு பார்த்து திருப்பி பழையவைகளை உள்ள நுழைய வைத்து நீங்க ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள்? பைபிள் எங்கேயாவது லென்ட் டேஸ் என்று போட்டிருக்கா? எங்கேயாவது போட்டிருந்தா சொல்லுங்க, நானும் அதை கடைபிடிக்கிறேன். லென்த் என்று ஒன்றுமே இல்லை. அப்படிலாம் நீங்க கடைபிடிக்க கூடாது. That is wrong and you are again killing the Lord. நீங்க மறுபடியும் கர்த்தரை கொலை செய்கிறீர்கள். Don't do that. அதை விட்டுட்டு இந்த வருஷம் ஆண்டு நமக்கு கொடுத்தது, உன் ரட்டை களைத்து போட்டு என்ன சொல்றாரு? நீ ரட்டுடுத்தி உட்கார்ந்து இருக்கிறல, உட்கார்ந்ததை பிடிச்சி இழுத்து தூக்கி எறிஞ்சிட்டாரா கர்த்தர். உன் ரட்டை களைத்து போட்டு மகிழ்ச்சி எண்ணம் கட்டினால் உன்னை கட்டி சந்தோஷமாறு. நீ எப்பொழுது மகிழ்ந்து களி கூறு. நான் உனக்குள்ள இருந்து பெரிய காரியங்களை செய்வேன். நீ துக்கத்தோட நீ இராதே என்று கர்த்தர் சொன்னார். அதை விட்டுட்டு திருப்பி என் மூலையில உட்கார்ந்துட்டு நான் லென்ட் டேஸ் நான் கடைபிடிக்கிறேன்னா உன் மேல இல்லாத சாபமும் வந்து சேரும். Be careful. புற ஜாதிகளை போல, பாரம்பரிய கிறிஸ்தவர்களை போல நீ இருக்காதபடி உன்னுடைய நடைகளை கர்த்தருடைய வல்லமையின்படி, சங்கீதம் 30 கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி உன் ரட்டை களைத்து போட்டு, எங்க இருக்கு? உன் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினார். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படி. நான் என்ன பண்ணணும்? என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படி என் ரட்டை களைத்து போட்டு. யார் களைச்சு போட்டா? நீ களைக்கல. ஆண்டு ஒரே இழு சாம்பல் உட்கார்ந்து இருக்க உன்னை ஒரே இழுத்து வெளியே போட்டாரு. என்ன பண்ணாரு? களைத்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் உன்னை கட்ட. உனக்கு எல்லாமே நான் செஞ்சுட்டேன் மகனே மகளே. சொல்ல எனக்காக
யாவையும் செய்தவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடித்தவரே, என் பாரங்கள் என் பாரங்கள் உம் பாதத்திலே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். என் முன்னே உள்ளத்தின் வாஞ்சையா, உம்மோடு இருப்பதுதான் சித்தம் செய்வதுதான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தர்படி வாழ போறீங்களா? உங்க இஷ்டத்தின்படி வாழ போறீங்களா? Don't be very careful. ஆண்டவர் உயிரோடு எழுந்தார். You can feel the anointing which is present very near to you. உங்கள் அருகிலே ஒரு அபிஷேகம் இருக்கிறதை உங்களால உணர முடியும். யார் உணர முடியும் என்றால் அதை அனுபவித்தவர்கள். அவனுக்கு தெரியும் இதான் அனாயிண்டிங். கர்த்தர் நம்மத்தில் இருக்கிறார். தேவரீர் நான் எதனால் விசேஷித்தவன்? நீர் என்னோடு கூட இருப்பதானே, எங்களோட கூட வருகிறதுனாலே. Why am I so important for you, Lord? Because you are with me. You are coming with me. நீர் என்னோடு கூட வருகிறதுனாலே. So கர்த்தர் உங்க பக்கத்துல இருக்கிறார். நீங்க அற்புதங்களால் உங்களை நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். நீங்க துக்க நாட்களை கடைப்பிடிக்காம சந்தோஷமான நாட்களுக்கு வந்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை சந்தோஷமாக மாற்றினார். I am happy in the Lord. கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியா இருக்கும்படி கர்த்தர் அழைத்தார். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. தூங்குறவங்கள ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. தூங்காதவங்கள ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் என்ன சொல்லுங்க? மகிழ்ந்து களி கூறு மகனே பயமே. உங்களுக்குள்ள அனாயிண்டிங் உணர முடியுதா? உணர முடிஞ்சவங்கள கரங்களை வைத்துங்க பார்க்கலாம். அபிஷேகம் உணர முடியுதா? சும்மாலாம் கைக்கு தூக்குறோம். Are you able to feel the anointing? அதே தலை சுற்றி ஒரு வல்லமை அப்படியே பாஸ் செய்கிற anointing. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். உங்களால செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. சகலத்தையும் செய்ய வல்லவர். உங்களால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. Are you able to feel the anointing? அபிஷேகத்தை என்னால உணர முடியும்னு சொல்றோம். கை தூக்குங்க பார்க்கலாம். சில பேர் ஆழ்ந்த நித்திரையில இருக்கீங்க.
of prayer. Sweet heart of prayer that calls me from a world of care and bears me to my Father's throne. Make all my wants and wishes known. In seasons of distress and grief, my soul has often found relief and oft escape the tempter's snare by thy return, sweet heart of prayer. Sweet heart. சில பேரை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. ஏதோ கும்பல்ல உட்கார்ந்துட்டு ஒன்னும் உணர்வே இல்லாம என்ன நடக்குது, என்ன இங்க நடக்குதுன்னு கூட தெரியாம உட்கார்ந்து ஏதோ சிந்தனையும் ஏதோ யோசனையும் பண்ணிட்டு வரப்ப வர காலம் என்னன்னு கூட தெரியாது, வந்திருக்கிறது என்னன்னு கூட தெரியாது. In seasons of distress and grief, my soul has often found relief. என் ஆத்துமா உம்மிடத்திலே நம்பிக்கையை கண்டிருக்கிறது. My soul has often found relief. அநேக நேரங்களில் என்னுடைய ஆத்மா விடுதலை பெற்றது. My soul has often found relief and oft escaped the tempter's snare. சாத்தானுடைய வலையிலிருந்து சிக்காதபடிக்கு அநேக முறை காப்பாற்றப்பட்டேன். Oft escaped the tempter's snare சாத்தானுடைய வலையிலிருந்து by thy return, sweetheart of prayer. உம்முடைய இன்ப ஜெப வேளையினாலே ஆந்திர பிரதேஷ் பார்டர்ல சத்தியவேலை தாண்டி போகும்போது பீர்க்குப்பம் அந்த வழியாக போகும்போது பைக்ல போகும்போது அங்க குட்டி குட்டி மலைகள் இருக்கும். ஒரு நாள் அந்த சபை காரியங்களை நடத்தி கொண்டிருக்கும் போது அந்த வழியாக செல்லும் போது அந்த குட்டி மலைகள் இருந்து இந்த பாடலின் சத்தத்தை நான் கேட்டேன். In seasons of distress and grief, அநேக நேரங்களிலே துன்பமும் வருத்தமும் நேரத்திலே I often found relief. அநேக முறை நான் விடுதலை பெற்றிருக்கேன். Because of that sweet heart of prayer, அந்த இன்ப ஜெப நேரத்தினாலே கர்த்தர் அந்த நாட்களிலே தூதர்களை வைத்து அந்த சிறு மலைகளிலிருந்து பாடின பாடல்கள் இன்னைக்கு உண்மையாக மாற வேண்டும் என்று மிகவும் வாஞ்சியோட நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்க காரியம் என்ன என்று கூட உங்களுக்கு தெரியாம வீணானவைகளை பேசி வீம்புக்குண்டான காரியங்களை பேசி
பரிசுத்தத்தை விட்டு விலகி பரிசுத்தமானதுக்கு விரோதமாக பேசி உங்க கண்களை மேட்டிமையாக்கி கொண்டு உங்க இருதயத்தை கபடான ஒரு அயன் பாக்ஸ் வைத்து அயன் பண்ணி கொண்டு, ஒரு இஸ்திரி பெட்டி என்று தமிழ்ல சொல்லுவாங்க, அதை வச்சு உங்க அயன் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க. But I can hear the sweet hour of prayer. அந்த நாட்களில் கேட்ட அந்த சத்தம் இன்னும் என் காதுகளில் ஒலிக்கிறது. இதுதான் ஜனங்களுடைய துயர சத்தம். இன்னைக்கு அநேகர் விடுதலைக்காக ஏக்கத்தோட தாகத்தோட காத்திருக்க அந்த ஜனங்களுக்கு விடுதலை வேண்டும் என்றால் உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தின் வல்லமையினாலே நீங்க கர்த்தரை துதித்து ரட்டுடுத்தாமல் கர்த்தருடைய மகிமை உங்க மேல வைத்துக் கொண்டு நீங்க கர்த்தரை துதிப்பீர்களானால் அநேகருக்கு விடுதலை. எனக்கும் என் வீட்டுக்கும் விடுதலை கிடைச்சா அது விடுதலை கிடையாது. எல்லோருக்கும் விடுதலை வேண்டும். நம்முடைய சபையார் மாத்திரமல்ல, அநேகருக்கு விடுதலை வேண்டும். இன்னைக்கு கர்த்தர் ஒரு இடத்தை திறந்து அந்த இடத்துல அநேக தடைகள் இருந்திருக்கலாம். அந்த தடைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றி போட்டு வேற வஸ்திரத்தை நமக்கு உடுத்தி, நமக்கு வேற வஸ்திரத்தை உடுத்தி ஒரு போர்வையினால் நம்மை போர்த்தி நீ மகிழ்ந்து களி கூறு. கர்த்தர் உன் மத்தியில பெரிய காரியங்களை செய்வார். இந்த ஜனங்களுக்காக நீ ஜெபிக்கும்படி நான் உன்னை தெரிந்து கொண்டேன். கர்த்தராகிய ஆண்டவர் என்பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். ஆமென். யாருக்கெல்லாம் விடுதலை வேணுமோ அவருக்கெல்லாம் விடுதலை கொடுக்கும்படி உங்க விண்ணப்பங்களை கர்த்தரிடத்துல ஏறெடுங்க. கர்த்தர் அதை செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் திறக்கிறதை ஒருவனாலும் பூட்ட முடியாது. ஆண்டவர் பூட்டினதை ஒருவனாலும் திறக்க முடியாது. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஒருவரும் பூட்டக்கூடாதபடி பூட்டுகிறவரும், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் உன் மத்தியில் இருக்கிறார். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அதை ஒருவனும் பூட்ட முடியாது. I kept an open doors before you. உனக்கு எதிராக இருக்கிற இதை பேணி சுதந்திரத்துக் கொண்டு கர்த்தருடைய நாமத்தை சொல்லி நீ கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது அநேகர் விடுதலை பெறுவார்கள். நீ காண்கிற ஜனங்களும் நீ காணாத ஜனங்களும் எல்லோரும் விடுதலை பெறும்படி கர்த்தராகிய தேவனுடைய ஆவியான உன்மேல் இறங்கி உன்மேல் மகிமையாய் இருந்து உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். நீயோ தூங்கிக் கொண்டிருக்காதபடி கர்த்தர் உன்னை தட்டி எழுப்புகிறார். மகனே மகளே, உன் நேரம் வந்தது. நீ எவ்வளவு நாள் படுத்து தூங்குவாய்? இதோ என்னுடைய திறந்த வாசலை பார். அங்கு ஜனங்களுடைய கூக்குரல் உனக்கு கேட்கலையோ? அந்த ஜனங்களுடைய அழுகை சத்தம் உனக்கு கேட்கலையோ? அந்த வேதனை சத்தம் உனக்கு கேட்கலையோ? நீ உனக்காகவும் உன் குடும்பத்துக்காகவும் மன்றாடி கொண்டிருந்து மற்றவர்களையே மறந்தது ஏன்? எத்தனையோ நேரங்களிலே உன்னை நான் விடுதலை ஆக்கியிருக்கிறேன். அந்த இன்ப ஜப நேரம் தானே உன்னை விடுதலை ஆக்கிட்டு. நீங்க அன்னைக்கு விடுதலை வேணுமே, அதை நான் உன்னிடத்தில் வைத்திருக்கிறேன். அதை நான் உன்னிடத்தில் வைத்திருக்கிறேன். I kept it on you. நான் உன்மேல் அதை வைத்திருக்கிறேன். என் ஜனம் சிதறுண்டு. Can you play the song? என் துயரதொனியோ என் காரியமாக யாரை அழைப்பேன்?
இயேசுவே அன்போடு ஆண்டவர் சேவையிலே என் ஜன பாவத்தில் வாழ்கிறதே, என் உயிர் தந்தேன் மண்ணுயிர்க்கே, என் துயர தொடியோ இதை யார் என்று கேட்பாரோ. ஆண்டவர் சேவையிலே மறிப்பேனே, ஆண்டவர் சேவையிலே மறிப்பேனே. ஆதி விஸ்வாசம் பொங்கிடவே, ஆதி விஸ்வாசம். ஆண்டவர் அன்பு, ஆதி அப்போஸ்தலரே உபதேசமளித்தனரே, அன்பின் மனத்தாழ்மை உண்மையும் காத்து ஆண்டவர் சேவையிலே ஹல்லேலூயா. ஆண்டவர் சேவையிலே மரிக்க நாம் தயாரா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். சொல்யூஷன் சர்ச். ஆமென். தேவ பிள்ளைகளே, நீங்க நிறைய பேருடைய ஜெபங்கள்